ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இல்லை, வேர்க்கடலையை நல்லா நம்ம சுத்தமாக கழுவி தண்ணியில் ஊற வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா ஊறின அப்புறமா இதை நம்ம அப்படியே அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் ஊற்றிக்கலாம். இதை அப்படியே நம்ம நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுக்கணும். அப்போ தான் இந்த தண்ணியை நம்ம குழம்பு செய்யும் போது யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி சின்ன சைஸில் கட் பண்ணி அதையும் போட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். பொறுமையாக வேக வைக்கலாம். மிதமான சூடில் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே ஸ்லோவாக வச்சிட்டோம்னா பொறுமையாக அது வெந்துக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணியும் சரியாக போயிடும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா தண்ணி காலியாயிரும், வேக டைம் எடுக்கும். அதனால் இப்படி பொறுமையாக வேக வச்சோம்னா இந்த தண்ணியிலேயே இதை சூப்பராக வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா ரொம்ப சாஃப்டாக வெந்துடும். அதுக்கப்புறம் இதை அப்படியே மாற்றி ஒரு தட்டில் ஆற வச்சுக்கலாம். சில்லுன்னு ஆகட்டும். இல்லைனா உங்களுக்கு ஓகே டைம் இருக்குது அப்படின்னா அப்படியே வச்சுருங்க. நல்லா சில்லுன்னு ஆன அப்புறமா நம்ம எடுத்து குழம்பு செய்யலாம். இதிலேருந்து நான் உருளைக்கிழங்கு நல்ல பெரிய சைஸ் 2 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி வேக வச்சுருந்தேன். ஒரு உருளைக்கிழங்கு குழம்புக்காக பயன்படுத்துறதுக்காக வச்சுருக்கேன். அதனால் ஒரு உருளைக்கிழங்கு நான் எடுத்துடுறேன். இதிலேருந்து மீதி இருக்கிற வேக வச்ச வேர்க்கடலையும் ப்ளஸ் உருளைக்கிழங்கையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் இந்த மாதிரி பாலோட ஏடல் இருக்குது இல்லைங்களா, இந்த ஏடல் ஒரு 2 ஸ்பூன் போல் அதில் சேர்த்துக்கலாம். இல்லைனா பால் பவுடர் 1 ஸ்பூன், 2த்தில் ஏதாவது ஒன்று சேர்த்து இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இது சும்மா லைட்டாக கொஞ்சம் ஒன்று குறப்பாக இருந்தால் பரவாயில்ல. அது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கனால நான் அப்படியே சேர்க்குறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. இதில் ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் இல்லைங்களா, அந்த ரவை நான் சேர்த்துருக்கேன். அரிசி மாவு, ரவை 2த்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்த அப்புறமா கிண்ணத்தில் எண்ணெய் தடவி அதில் நம்ம இதை ஊற்றிட்டு இந்த மாதிரி அடுப்பில் பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் அடியில் ஸ்டாண்டை வச்சு இப்படி நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். மிதமான சூடில் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சோம்னா இது சூப்பராக வெந்துடும். இதை நம்ம தட்டிலையும் வச்சு வேக வைக்கலாம். இல்லை கேக்கு ட்ரே இந்த மாதிரி ஏதாவது எதில் வேணாலும் உங்களுக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுல போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இதை பொறுமையாக வேகட்டும். நீங்கள் இட்லி செய்கிற மாதிரி இருந்தால் காலையில் இட்லி பாத்திரத்தில் வச்சு அந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வெந்த அப்புறமா இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் பொறுமையாக நம்ம வேக வச்சோம்னா இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தட்டு கொஞ்சம் இந்த மாதிரி சாஞ்ச மாதிரி இருக்குது, அந்த ஸ்டாண்டு சாஞ்சதுனால. இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு குச்சியோ இல்லை கத்தியோ ஸ்பூனோ வச்சு இப்படி செக் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப சாஃப்டாக அது ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இப்போ இது வெந்துருச்சு. இதை அப்படியே வெளியே எடுத்து ஒரு தட்டுக்கு திருப்பி விட்டுக்கலாம். சைட்லலாம் ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். ஏற்கனவே இந்த மாதிரி தட்டில் மாற்றின அப்புறமா நம்ம இதை சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா சேர்த்துக்கோங்க. இல்லைனா ரவை இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். ரவை சேர்க்கும் போது என்ன ஆகுனா, இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பீஸ் குட்டி குட்டியாக கொஞ்சம் பெரிய பெரிய இதுவாக தெரியும். அது உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும், நான் காட்டுறேன். அரிசி மாவு சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. இது ரவை சேர்த்ததுனால இந்த மாதிரி பொறி பொரியாக தெரிகிற மாதிரி தெரியுது. அரிசி மாவாக இருந்ததுன்னா ரொம்ப அப்படியே ஒட்டின மாதிரி ஃபுல்லாக சாஃப்டாக இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் எல்லாமே சாஃப்டாக இருக்கும். நம்ம ஒரு பொருள்லேயும் இந்த மாதிரி பன்னீர் செய்யும்போது, பட்டாணி வச்சு செய்யும்போது, காலிஃப்ளவர், கோஸு இந்த மாதிரி ஒரு இன்க்ரீடியண்ட்டும் வச்சு நம்ம செய்யும்போது அதை சேர்க்குற அந்த மெயின் இன்க்ரீடியண்ட் தான் நமக்கு அந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வேர்க்கடலை, அதுக்கப்புறம் 2வது நம்ம சேர்க்குற ரவை, அரிசி மாவு, இது 2த்தில் ஏதாவது ஒன்று சேருங்க. இந்த ரெசிபிக்கு கடலை மாவு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ண அப்புறமா நல்லா சில்லுன்னு ஆறின அப்புறமா கட் பண்ணிக்கணும். அடுப்பில் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க இந்த பீஸை இதில் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், அரிசி மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு செஞ்சோம்னா ரொம்ப சாஃப்டாக அப்படியே நமக்கு அந்த ஷேப் தெரியும். இதுவே நம்ம ரவை சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால சின்ன சின்ன பொறி பொரியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ரவையாக நம்ம ரவை இட்லி செய்யும் போது எப்படி இருக்கும், ரவையை அரைக்காமல் செஞ்சால் அந்த மாதிரி இது தெரியும் பார்க்குறதுக்கு. இப்போ எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா இதில் போட்டு நம்ம இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆன அப்புறமா திருப்பி போட்டு எல்லா சைடும் பொரிச்சு எடுத்து குழம்புல போட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பன்னீரோட டேஸ்ட்டு ஃபுல்லாக கிடைக்கும். இதை நம்ம அப்படியே சேர்த்தோம்னா வேகும்போது ரொம்ப கொதிக்க வைக்காமல் ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் குழம்பு ஃபுல்லாக ரெடியான அப்புறமா
போட்டுட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது என்ன ஆகும்னா, நம்ம போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சாலுமே இது வந்து உடஞ்சி வராது, குழஞ்சும் வராது. இப்போ இந்த மாதிரி பீஸ் வந்து நல்லா எல்லா பக்கமும் வறுத்த அப்புறம் எடுத்துகிட்டு இதை வெறுமனே அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேர்க்கடலை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வேர்க்கடலை வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் வந்து இதை அப்படியே வந்து பாதியை வறுத்துட்டு வெறுமனே அப்படியே கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்ததுனால வச்சுருந்தேன். ஜஸ்ட்டு வந்து இதில் நம்ம ஒரு சாஸ் மாதிரி போட்டு அதில் வந்து தொட்டு சாப்பிட்லாம். பன்னீர் வறுவல் நம்ம எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி, இல்லைனா பன்னீர் மஞ்சூரியன் அந்த மாதிரி பன்னீர் டிக்கா இந்த மாதிரி ஏதாவது பண்ணி சாப்பிட்றதுக்கு இதை பயன்படுத்தலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். இது பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி குழம்பு செஞ்சு நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி திக்னஸ் வந்த அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கரண்டியை வச்சு இதை நல்லா குழச்சி விட்டோம்னா என்ன ஆகும்னா சப்பாத்திக்கு நம்ம வந்து சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வேர்க்கடலையோட அந்த மிக்சிங்கு ஃபுல்லாக வந்து நம்ம எண்ணெயில் வறுத்து அப்புறமா அந்த பீஸை இந்த மாதிரி குழச்சி போடுறதுனால டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி குழம்பு செஞ்சது நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதனால் இன்றைக்கி குழம்பு நான் செய்யலை, டேரெக்டாக வந்து அப்படியே காமிக்கிறேன். குழம்பு செஞ்சுட்டு இந்த மாதிரி போட்டு 2 நிமிஷம் கொதிச்ச அப்புறமா கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டினோம்னா நமக்கு வந்து இந்த பன்னீர் புர்ஜி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்துடும். இதை வந்து நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை இல்லை சாதத்துக்கு கிள்ளு மிளகாய் சாம்பாரோட சைட் டிஷ் அந்த மாதிரி சாப்பிட்லாம். சப்பாத்தி, பூரி கூடலாம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே குழம்பு பீஸாக பண்ணி சாப்பிட்றத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்க அந்த உருளைக்கிழங்கு வந்து ஒன்று ஒன்றா அப்படியே இருக்குது இல்லைங்களா, அதையுமே வேணும்னா நீங்கள் அப்படியே மேஷ் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே வந்து சாஃப்டாகி இதுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்றா வந்துடும். இந்த குழம்புல நான் வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். நிறைய வீடியோவில் நான் ஏற்கனவே அந்த மாதிரி குழம்பு செஞ்சுருக்கிறதுனால இன்றைக்கி நான் அப்படி வீடியோ வந்து காட்டலை. ப்ளஸ் வந்து குழம்புல கரம் மசாலா, தனியாத்தூள் சேர்த்து இறக்குனிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகாத்தூள் வச்சு குழம்பு செஞ்சு கடைசியாக கரம் மசாலா போட்டு இறக்கி கொத்தமல்லி தழை தூவி பரிமாறினீங்கன்னா அந்த டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பீஸ் வந்து அப்படியே நம்ம கடித்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருந்தது. வெறுமனே சாப்பிடும்போது இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். சட்னியோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பன்னீர் வறுவல் சாப்பிட்ட மாதிரி. இதை அப்படியே கடலை மாவு போட்டு கூட நீங்கள் வறுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கடலை மாவில் டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணோம்னா இந்த மாதிரி புர்ஜி மாதிரி பண்ணால் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புது விதமான நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.